அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே. என்னப்பா எப்படி இருக்க, என்ன விஷயம், சாப்பிட்டியா, காலையில் படிச்சிருக்கியா, அவன் பிள்ளைங்க என்னாச்சு, ட்ரெஸ்ஸு என்னாச்சுப்பா, நல்ல ட்ரெஸ் வச்சுருக்கீங்களா, வீடு என்ன ஒழுகுதா, நல்லா இருக்கா, இன்னும் நல்ல வீட்டுக்கு போகிறீங்களா, கார் வச்சுருக்கீங்களா, என்ன, இப்படி நம்மளை விசாரிக்கிறவரானபடியினாலே. அதான் சொல்கிறார் பவுல், அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே. நம்மளை கேட்டு விசாரித்து நல்லா இருக்கியா, என்னப்பா செஞ்சிட்ருக்கேன்னு கேட்கக்கூடிய ஆண்டவர். ஆனால் அவரை விட்டு ஒதுங்கி போய் உலகத்தில் இருக்கிற ஏய்த்து பிழைத்து என்ன பொழப்பு போட்டோம். கடைசியில் இவங்களுக்குள்ளே சண்டை வந்துடும். ரெண்டு எதிரி கோஷ்டியாக போயிடுவாங்க. இவன் மூஞ்சில் அவன் முழிக்க மாட்டான், அவன் மூஞ்சில் இவன் முழிக்க மாட்டான். இது என்ன, உடனே சர்ச்சுக்கு வர மாட்டான் 4 வருஷமாக. இவன் கட்டின சர்ச்சு கொண்டே இவனை புதைக்கிறதுக்கு தான் அது சர்ச்சு கிடையாது, அது கல்லறை. இல்லைன்னா வரமாட்டாங்க, செத்தவொடனே வருவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. இப்படி தான் நடக்குது. அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க, மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள். லெட் அஸ் நாட் கிவ் அப் மீட்டிங் டுகெதர் as some are in the habit of doing. இதே பொழப்பு அவனுங்களுக்கு சொல்கிறார். some are in the habit ofன்னு என்ன அர்த்தம், எப்போ பார்த்தாலும் ஏதாயும் செய்வான், அவனுக்கு பழக்கமே அதான்யா. முசுக்குன்னு கோபம் வரும், சர்ச்சுக்கு வர மாட்டான். சர்ச்சில் இந்த பெல்லை தூக்கி கொண்டே விற்றுருவான், சர்ச்சில் இந்த பியானோவை தூக்கி கொண்டே விற்றுருவானோ, பெஞ்சை விற்றுருவானோ, அதில் அந்த நக்கி திம்பானுவான். இது மாதிரி பல ஆலயங்களில் நடக்குது. தமிழ்நாடு முழுமைக்கும் சிஎஸ்ஐ தேவாலயங்கள் இருக்கிற சொத்துக்களை சுருட்டி அடிச்சு தின்னவே ஏகப்பட்ட பேர். அது சாதாரண காங்கிரிகேஷன் மெம்பர்லேருந்து, ட்ரெஷர்லேருந்து, செக்ரட்டரியிலேருந்து, பிஷப்லேருந்து, ட்ரஸ்பைட்டர்லேருந்து எல்லா பேருமே எல்லா ஸ்டேஜ்லேயுமே இருக்காங்க. கடவுளுக்கு பயந்து வாழ்கிறவங்க எத்தனை பேர் இருக்கான், 100க்கு 10 பேர் இருக்கான். உள்ளபடியே கடவுளுடைய பயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா பைபிளை படிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது, கடவுள்னா என்னன்னே தெரியாது. ஒரு வசனத்தை நீங்கள் படிக்க கொடுத்து இந்த 1ஆம் வேத பாடம், 2ஆம் வேத பாடம், 3ஆம் வேத பாடம் படிக்கிறானுல்ல, ஒருத்தனாவது தப்பு இல்லாமல் படிக்கிறானா? வீட்டில் பைபிளை படிச்சிருந்தா தானே இங்கே தப்பு இல்லாமல் படிப்பான். போட்டு குதறி எடுப்பானோ. ஒரு தமிழ் எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும்னு கூட தெரியாது. ஒன்றும் வாயில் வராது, வாழைப்பழம் தான் வருது. இந்த மாதிரி படிக்கக்கூடியவங்க எப்படி படிச்சிருப்பாங்க, எப்படி அந்த வசனம் அவங்க மனசில் வேலை செஞ்சுருக்கோம். அந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிக்கும்போது, மனப்பாடம் பண்ணும்போது தானே அந்த வசனம் மனசில் வேலை செய்யும். இப்படி இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு என்ன பண்ணுவீங்க? Our fellowship with God must never become selfish. இறைவனோடு நீங்கள் கொண்டிருக்கிற ஐக்கியம் ஒரு காலத்திலும் சுயநலமானதாக இருக்கக்கூடாது. நீ ஜெயே, நீ தோத்துப்போ, என்ன நீ நாசமாக போ. இறைவனுக்கும் உனக்கும் உள்ள பந்தத்தை எப்படி விட்டு விடுவ, எப்படி சர்ச்சுக்கு வராமல் இருப்ப அப்படின்னு கேட்குறார். We must also fellowship with other Christians in the local assembly. மற்றவர்களோடும் நாம் கொண்டிருக்கக்கூடிய ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது.